நீங்க எப்பவுமே கிரெடிட் கார்டை கடனை பத்தி தான் யோசிக்கிறீங்க. உங்க ஸ்லீப் டேட்டை பத்தியோ டைமை பத்தியோ நீங்க யோசிக்க மாட்டீங்க. ஒமேகா 3ன்னு ஒரு ஆயில் ஃபிஷ் ஆயில், அதை 4 கிராம் சாப்பிட்டீங்கன்னா 6 மாசத்துக்கு நீங்க 5 வருஷம் எக்ஸ்ட்ரா உயிர் வாழ்வீங்க. எந்த ஹார்ட் டாக்டருக்கும் இது வரைக்கும் சத்தியமா அவர் ஹார்ட் சரியா இருந்து நான் பார்க்கல. நாங்க ராம சீதா மாதிரிலாம் முதல் டைமே நீ வில்ல உடைக்கணும் அப்பதான் பொண்ணு கொடுப்போம். நீ எப்ப வேணாலும் உடைச்சு பொண்ணை கூப்பிட்டு போ. பெரிய பெரிய ஆக்டர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் அக்ரிமெண்ட் எங்க கிட்ட கையெழுத்து போட்டு டெஸ்ட் எடுப்பாங்க. கேவலமா இன்னும் 5 வருஷத்துல தமிழ்நாட்டில் இருக்கிற 30% வேலை போயிடும். 35 வயசுக்கு மேலையா நோ ஜாப், நோ இன்டர்வியூ. மூச்சு திணறல், மூச்சு இழைப்பு, குரட்டையால் அவதியா? நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள். தங்கம் 24x7 ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர். இந்த கடன் ஏன் உங்களுக்கு முக்கியம் அப்படின்னா, இந்த கடனை உங்க யாராலையும் மற்றவங்களை வச்சு பே பண்ண முடியாது. அப்படி பே பண்றதா இருந்தா இந்த 20,000 30,000 கோடியெல்லாம் லஞ்ச பணம் வச்சிருக்கவங்க எல்லாம் ஒரு 50 பேரை ஹையர் பண்ணி, ஓகே எனக்கு பதிலாக தூக்குங்கப்பா, எனக்கு பதிலாக ஆஸ்பத்திரியில் போய் ஐசியூவில் படுத்துக்குங்கப்பா அப்படின்னு பண்ணலாம். அதெல்லாம் பண்ண முடியாது. இந்த 9 கடனை நீங்கள் தான் செட்டில் பண்ணணும். ஓகே, ஆனால் நீங்கள் எப்போவுமே கிரெடிட் கார்டை கடனை பற்றி தான் யோசிக்கிறீங்க. உங்கள் ஸ்லீப் டேட்டை பற்றியோ டைமை பற்றியோ நீங்கள் யோசிக்க மாட்டேங்கிறீங்க. ஓகே, ஆமாம், சரி. நான் இந்த மாதிரி மீட்டிங்க்கு வந்தால் ஒவ்வொரு மீட்டிங்க்கும் இது வரைக்கும் நீங்கள் உங்களுக்கு தெரியாத ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லி கொடுப்பேன். இப்போ உங்களுக்கு ஒரு பாயிண்ட் சொல்கிறேன். உங்களுக்கு எந்த வயசு ஆனாலும் பரவாயில்ல, 80 வயசில் இருந்தாலும் பரவாயில்ல, 50 வயசு இருந்தாலும் பரவாயில்ல, ஒமேகா 3ன்னு ஒரு ஆயில் இருக்கு, ஃபிஷ் ஆயில். அதை 4 கிராம் சாப்பிட்டீங்கன்னா 6 மாசத்துக்கு நீங்க 5 வருஷம் எக்ஸ்ட்ரா உயிர் வாழ்வீங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அந்த இண்டெக்ஸ் ஒமேகா 3 இண்டெக்ஸ் வந்து 8 வேணும். அந்த டெஸ்ட் வந்து 1000 ரூபாய் தான். ஓகே, இந்தியாவில் 3-4 கம்பெனி பண்ணுது. நீங்க எந்த கம்பெனியில் வேணாலும் பண்ணிக்கிங்க. ஒமேகா 3 டெஸ்ட்னு பேர் அதுக்கு. அதை எடுத்தீங்கன்னா உங்க ரத்தத்தில் ஒமேகா 3 எவ்வளவு இருக்குன்னு காமிக்கும். நீங்க இங்க 2000 பேர் இருக்கீங்கன்னாங்க, நீங்க 2000 பேருமே பாஸ் பண்ண மாட்டீங்க. ஓகே, ஆமா, அதனால தைரியமா எடுங்க. ஆனா அதுக்கப்புறம் 4 கிராம் மாத்திரை டெய்லி சாப்பிட்டீங்கன்னா 6 மாசத்துல ஒமேகா 3 இண்டெக்ஸ் 8 வந்துடுவீங்க. வந்துட்டீங்கன்னா 5 வருஷம் உயிரோட இருப்பீங்க எக்ஸ்ட்ராவா. நீங்க 75 வயசு வரைக்கும் தான் இருப்பீங்கன்னு வச்சுக்கீங்க. இந்த ஒமேகா 3 இண்டெக்ஸ் பண்ணீங்கன்னா 80 வயசு வரைக்கும் இருப்பீங்க. 5 இயர்ஸ். ஓகே, உங்களுக்கு ஹெல்த் சம்பந்தமா, ஏஐ சம்பந்தமா, இல்லை உங்க பிஸ்னஸ் சம்பந்தமா ஏதாவது கேள்வி இருந்தால் கேளுங்க. 5 கொஸ்டின் ஆன்சர் பண்ணிட்டு இந்த மீட்டிங்கை முடிச்சுக்கலாம். எது? 9 things. I will repeat it. தூக்க கடன், ஸ்லீப் டெட், நியூட்ரிஷனல் டெட், போஷண கடன், உடற்பயிற்சி கடன், பிசிக்கல் ஆக்டிவிட்டி டெட், மனநல கடன், மென்டல் ஹெல்த், தண்ணீர் பருகும் கடன், ஹைட்ரேஷன் டெட், உடல்நலை கடன், போஷ டெட். இந்த கருத்து முன்னால் வந்துருக்குது. ஹாம்ஸ்ட்ரிங் டைட்னஸ், இப்படி போட்டால் கீழே தொட முடியாது, இந்த மாதிரி போஷர் ப்ராப்ளம் இருக்கவங்க நீங்கள்லாம் பிஸ்னஸ் பண்ணுன்றதுனால, ஓகே, உங்ககிட்ட பணம் இருக்காது உங்களுக்கு செலவு பண்ணுறதுக்கு. அதனால் தயவு செய்து ஐயோக்கு வாங்க, ஃப்ரீயாக உங்கள் உடம்பை தட்டி சரி பண்ணி அனுப்புதோம். ஓகே, நீங்கள் எதுவும் பணம் கொடுக்க வேணாம், புரியுதா? ஏன்னா ஒரு முறை சரி பண்ணி விட்டுட்டேன்னு வச்சுக்கிங்க, மறுமுறையிலேருந்து உங்களுக்கு எப்படி இருக்கும்னு தெரியும், உங்கள் வியாபாரம் பெருகும். ஸோ அதனால் வந்து ஃப்ரீயாக பண்ணிக்கிங்க. ஓகே, சூரிய ஒளி கடன், சன்லைட் டெட், தீவிர கால அழற்சி கடன், கானிக் இன்ஃப்ளமேஷன் டெட். இந்த இன்ஃப்ளமேஷன் எப்படி வருதுன்னா, பால் குடிச்சிங்கன்னா இன்ஃப்ளமேஷன், தயிர் சாப்பிட்டீங்கன்னா இன்ஃப்ளமேஷன் இல்லை. நீங்கள் சும்மா இருக்க மாட்டீங்க. இப்போ இங்கே வந்தீங்க, பஜ்ஜி போண்டான்னு சாப்பிடுவீங்க, எண்ணெயில் போட்டதை சாப்பிட்டா இன்ஃப்ளமேஷன். ஓகே, பேக் பண்ணி சாப்பிட்டா இன்ஃப்ளமேஷன் கிடையாது. அப்போ தான் காலையில் கையை எழுந்த உடனே கையை கழுவணும். கழுவாமல் ஏதாவது வேலை பண்ணீங்கன்னு வச்சுக்கிங்க, நீங்கள் உறங்கும் போது உங்களுடைய ஓன் ஆசோலில் கையை வச்சுப்பீங்க, மற்ற ஆசோலில் கை வைக்க மாட்டீங்க. அதனால் நீங்கள் பயப்பட வேணாம். ஓகே, அதில் 30,000 முட்டை ஒட்டிக்கும். அதை நீங்களே ஆம்லெட் போட்டு சாப்பிட்டுருவீங்க, வெஜிடேரியனாக இருந்தாலும் கையில் சப்பி.
அது கடவுள் செய்த இயற்கை கோலம். அதனால உங்களுக்கு இன்ஃப்ளமேஷன் வரும். ஓகே, ஆமாம். எல்லா டாக்டருக்கும் 18 லட்சம் டாக்டருங்க இருக்காங்க இந்தியாவில். அதில் டாக்டர் வெங்கடேஷ் இன்னொரு டாக்டரை பார்த்தேன். ஆமாம், 2வது டாக்டர் இருக்கார். அவங்களுக்கு ஆவரேஜ் வயசே 59 தான். புரியுதா? ஓகே, ஆமாம். அப்புறம் எந்த ஹார்ட் டாக்டருக்கும் இது வரைக்கும் சத்தியமா அவர் ஹார்ட் சரியா இருந்து நான் பார்க்கல. ஆமாம். ஏன் நான் டாக்டருங்களை திட்டலை, டாக்டருங்க தான் உங்களை காப்பாற்றுவாங்க. ஆனால் நீங்கள் டாக்டருங்க காப்பாற்றுறதுக்கு முதல்ல உங்கள் உடம்பெல்லாம் நாசப்படுத்திக்கணும், அதுக்கப்புறமா காப்பாற்றுவாங்க. ஓகே, அவங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்குது. ஏன்னா நீங்கள் மண்டையை போட்டிங்கன்னா அவங்க கூட வந்து சத்தம் போட முடியாது. ஓகே, ரொம்ப சிம்பிள். நாங்கள் டாக்டருங்களெல்லாம் அவங்கவுங்க உடல்நிலையை சரிப்படுத்திக்கணுன்ற ஆசை. அதுக்காக நீங்கள் டெஸ்ட் பாஸ் பண்ணால் 10 லட்சம், டாக்டருங்க பாஸ் பண்ணால் எவ்வளோ தெரியுமா? 20 லட்சம். புரியுதா? அங்கே ஒரு டாக்டர் உட்காந்துருக்காரு. எழுந்துக்கு பாவன்னு எல்லாருக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுறேன். ஆமாம், இவர் பெரிய டாக்டர். டெஸ்ட் எடுத்துக்கலாமா வேணாமான்னு 4 வருஷமாக யோசிச்சுட்டு இருக்கார். ஆமாம். அது இல்லாமல் முதல் டைமே பாஸ் பண்ணணும்னு கட்டாயம் கிடையாது. ஓகே, நாங்கள் ராம சீதா மாதிரிலாம் முதல் டைமே நீ வில்ல உடைக்கணும் அப்போ தான் பொண்ணை கொடுப்போன்னு இல்லை. நீ எப்போ வேணாலும் உடைச்சி பொண்ணை கூப்பிட்டுக்கிட்டு போ. ஓகே, ஆனால் உடைக்க முடியல. புரியுதா? நான் இந்த ஐஓ கம்பெனி ஆரம்பித்த போது 140 கோடி பேரில் ஒரு 5 கோடி 10 கோடி தான் சிக்கா இருக்குன்னு நினச்சோம். அதுக்கப்புறம் 3 மாதம் கழிச்சு மாற்றி ஒரு 70 கோடின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் 100 கோடி ஆக்கணும். அதுக்கப்புறமா தான் எனக்கு உண்மை புரிஞ்சது. இந்தியா முழுக்க டிராவல் பண்ணி 140 கோடியில் ஒன்று கூட தேவையில்லைன்னு நான் எப்படி கண்டுபிடிச்சேன்னா, பெரிய பெரிய ஆக்டர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் அக்ரிமெண்ட் எங்ககிட்ட கையெழுத்து போட்டு டெஸ்ட் எடுப்பாங்க. கேவலமாக இருக்கு. அப்புறம் இந்த ஹெல்த்தை பற்றிலாம் பேசுகிறாங்கல்ல, அவங்கெல்லாம் டெஸ்ட் எடுத்துடும். கேவலமாக இருக்கும். ஓகே, அவங்களுக்கு வந்து 10 லட்சம் ஃபாலோயர்ஸு. ஓகே, நான் ஒருத்தர் டெஸ்ட் பண்ணுறவருக்கு 43,43.5 மில்லியன் 4.5 கோடி பேர் ஃபாலோயர்ஸ் இருக்காங்க. அவர் வேறு ஃபுட் பிஸ்னஸ் வேறு பண்ணுறார், ஹெல்த் ஃபுட் பிஸ்னஸ். அவர் ஹெல்த்து கேவலமாக இருக்குது. ஸோ அதனால நாங்கள் இப்போல்லாம் என்ன சொல்கிறோன்னா, யூ ஸ்டார்ட் யுவர் பாத்வே டு ஹெல்த், வெல்னஸ். ஓகே, அண்ட் வெல்னஸ்னா என்னன்னா, it is not the opposite of illness, it is absent of illness. ஓகே, ஆமாம். நீங்கள் வியாபாரத்தில் இருக்கிறதுனால என்ன புரிஞ்சுக்கணுன்னா, இப்போ உங்கள் கம்பெனி 1 கோடி ரூபா லாஸ்ட்டில் இருக்குதுன்னு வச்சுக்கிங்க, நீங்கள் 1 கோடி லாபம் பண்ணணும்னு வச்சுக்கிங்க. நீங்கள் 2 கோடி லாபம் பண்ணி அந்த 1 கோடி லாஸை சரி பண்ணிட்டு தான் லாபத்துக்கு போகணும். புரியுதா உங்களுக்கு? ஸோ நீங்கள் யாருமே வெல்னஸுக்கு வரதா இருந்தால் ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கோ அது எல்லாத்தையும் சரி பண்ணணும். சரி பண்ணிட்டு தான் நீங்கள் ஹெல்த்துக்கு போகணும். ஓகே, ஸோ உங்களை நம்பி உங்கள் ஃபேமிலி இருக்கு. ஸோ நீங்கள் நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிங்க, ஹெல்த்தியாக இருக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் ஃபேமிலி அதை ஃபாலோ பண்ணணும். ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு சிம்பிள் ஐடியா என்ன தெரியுமா? செல்ஃபிஷ்னஸ். செல்ஃபிஷ்னஸ்ன்னா ஒரு கெட்ட வார்த்தை இல்லை. உங்களுக்கு எது நல்லதோ அதை செய்யுங்க. உங்களுக்கு எது நல்லதோ அது உங்கள் குடும்பத்துக்கு நல்லது. உங்கள் குடும்பத்துக்கு எது நல்லதோ அது வந்து இந்த தமிழ்நாட்டுக்கு நல்லது. சிம்பிள். ஓகே, எனி கொஸ்டின்ஸ், எனிதிங் ஆன் ஹெல்த் யூ ஆஸ்க். ஹெல்த், பிஸ்னஸ், ஏஐ, ஆஸ்க் மீ. நான் ஏன் ஏஐ பற்றி கேள்வி கேட்க சொல்கிறேன்னா, இன்னும் 5 வருஷத்தில் தமிழ்நாட்டில் இருக்கிற 30% வேலை போயிடும். எல்லா செக்டார்ஸுக்கும் போகும். யாருமே இம்யூனிட்டி கிடையாது. டாக்டர்ஸ் வந்து ஓகே எனக்கு போகாது, இன்னும் தையக்காரனுக்கு போகும், ஹோட்டல் வச்சிருக்கவனுக்கு போகும், டயட்டிஷியனுக்கு போகும். இந்த முறை வரப்போவது சுனாமி. உங்களை யாரையும் விட்டுக்கிட்டு எல்லாம் வைக்காது. 100 பேர் வேலை செய்கிற இடத்துல 30 பேர் தான் இருப்பான். ஓகே, அண்ட் புது ரிட்டையர்மெண்ட் வயசு 35. என் கம்பெனியில் நான் வந்து 30 வயசுக்கு மேலே ஆளே எடுக்கிறது இல்லை. ஏன்னா 30 வயசுக்கு மேலே நான் ஆள் எடுத்தா அவனுக்கு உடல்நிலை சரியில்லை. அவன் பாடியை ஆஃபீஸ்லேருந்து ஆஃபீஸ் வரைக்கும் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு தான் சம்பளம் கொடுக்குறேன். காலையில் எழுந்த உடனே அவர் பாடியை எடுத்துட்டு ஆஃபீஸ் வருவார். வந்த உடனே மூளை வேலை செய்யாது. சாயங்காலம் 5:30 மணி ஆன உடனே வேலை செய்யும். ஒரு காப்பியை குடிச்சிட்டு வீட்டுக்கு போயிடுவான்.
அதனால 35 வயசுக்கு மேலையா நோ ஜாப், நோ இன்டர்வியூ, வேணாங்க. ஓகே, கண்டினியூலாம் ஆகாது. இப்ப வரப்போறது சுனாமி, அதுதான் திங்க் பண்ண வைக்கிறேன் இல்ல. நான் என்ன ப்ரிவென்ட் பண்றதுக்கு காடா? உன் வேலை வந்து ஏஜி சாப்பிட்டுடும், நீ தேவையில்லை என்பதை உனக்கு உணர்த்தும். நீயா ஒத்துக்கிட்டா அதுக்கு சமயோசிதமா காப்பாத்திப்ப, இல்லைன்னா பலான்னு அடிக்கும். 2025 ஏஜிஐ ஏஜென்ட் வந்து ரியாலிட்டி, புரியுதா? ஆமா, 50 பேர் பண்ண வேலைய 2 பேர் 3 பேர் பண்ணிடும். இன்னும் 3 மாசத்துல என் கம்பெனியில 10 பேர் தான் இருப்பாங்க. ஓகே, எல்லாத்துக்கும் ஏஜென்ட் பேசும், அது என்னை விட நல்லா பேசும், போட்டு வாங்கும். ஓகே, உன் வாய்ஸை பார்த்தே உனக்கு என்ன மூட்ல இருக்குன்னு கொஞ்சம் புரியுதா? இப்பவே வீடியோவுக்கு அடுத்த மாசத்துல இருந்து நீங்க வீடியோ பார்த்தீங்கன்னா நான் பேசல, ஏஐ பேசுது. ஓகே, அதுக்கு ஏஐக்கு ட்ரைனிங் கொடுத்துருங்க. ஓகே, அந்த ஏஐ வந்து ஹிந்தியில பேசும், தமிழ்ல பேசும், தெலுங்குல பேசும், 114 லாங்குவேஜில் பேசும். ஓகே, நான் லீலா பேலஸ்ல உட்காந்து தூங்கிட்டு இருக்கலாம், அது பாட்டு அதுவே பேசி உனக்கு தகுந்த மாதிரி பதில் சொல்லி உன் பாக்கெட்ல இருந்து பணத்தை எடுத்துக்கும். ஆமா, அது சொல்லுங்க. அடுத்த மாசமே என்ன தொழில் பண்றதுன்னு தெரியாம காத்துக்கிட்டு இருக்கோம். இவருக்கு 5 வருஷம் தொலைதோக்கம். ஏயா, இது என்ன பிசினஸ்ல இருக்கியா? இனிமே நீ தொழில் பண்றதுன்னா காலையில வந்தோம்னா மத்தியானம் வரைக்கும் நம்ம பிசினஸை தக்க வைக்கிறதுக்கு என்ன ஐடியா, சாயங்காலம் என்ன ஐடியா, ராத்திரியில போனா என்ன ஐடியா, மணிக்கு மணி ஐடியா சொல்லியா? 5 வருஷம் 10 வருஷம், 10 வருஷத்துல நீ இருக்க மாட்ட. ஏதாவது சரியான கேளுங்க. ஹலோ, ஆமா, நான் பாஸ் பண்ணலன்னு வச்சுக்கோங்க, முன்னால இருக்க முடியாது. உனக்கு அந்த மாதிரி டவுட் இருக்குன்னு சொல்லி தான் நான் என் மொபைல் போனை கொண்டாந்துருக்கேன். ஓகே, என் மொபைலை கொடுப்பேன். அப்பா கேள்வி கேட்டாதான் பாஸ் பண்ண மாட்டேன்றீங்க. ஓகே, நான் கொண்டாந்து 50,000 ரூபாயில எவ்வளோமா டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கேன்? ஏதாவது பண்ணியா இது வரைக்கும்? பண்ணிடு. ஓகே, நான் வந்து மனசில் ஒரு 5 லட்சம் ரூபா உங்களுக்கு கொடுத்துட்டு போகலாம். ஓகே, என்கரேஜ் பண்ணுவோம். ஏன்னா உங்கள் மூளை ஒழுங்காக வேலை செய்யல, பாடி வேலை செய்யல. ஓகே, அதில் பிரச்சனை எனக்கு இல்லை, உங்களுக்கு தான். அது உங்களுக்கு தெரியல. ஓகே, see you are thinking your body is under your control. ஓகே, அந்த மூளை is not under your control. மூளை has to control your body. ஓகே, புரியுதா? அந்த மூளை வந்து ரொம்ப கஷ்டமான மேட்டர், ஆனா ஈஸியா சரி பண்ணிக்கலாம். நீங்க மூச்சு திணறல், மூச்சு இழைப்பு, குரட்டையால் அவதியா, நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள். தங்கம் 24/7 ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர்.